கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் சொல்கிறது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லி ஓசியாவிலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபாடு ஒரு காலகட்டத்தில் பொருந்தியாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ ஆலய வழிபாட்டு முறைக்குள் அதாவது அர்த்தமில்லாமல் போய்விட்டது. ஆலய வழிபாட்டு முறைகள் தூய்மை கெட்டு போயின. இதற்கு காரணம் இஸ்ரவேலர் அடிக்கடி தங்கள் அண்டை நாடுகளில் அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து பொய்யான பழக்க வழக்கங்களை பின்பற்றியதே ஆகும். நமது திருச்சபை கூட அஞ்ஞான பழக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உண்மையான சத்தியத்தை கைக்கொள்கிறேன் என்பவர்கள் கூட அஞ்ஞான பழக்க வழக்கங்களில் இருக்கும் மக்கள் மத்தியில் பெண் எடுப்பதும் பெண் கொடுப்பதும் அவர்களின் பண்டிகைகளை பின்பற்றி பள்ளிக்கூடங்களிலும் சபைகளும் அவர்களை கடைப்பிடிப்பதும் பழக்கமாக மாறிவிட்டபடியால் உண்மையான ஆலய வழிபாடு இவர்களால் தூய்மையற்றதாய் காணப்படுகிறது. அர்த்தமற்ற மாயமான பக்தி, சரங்காச்சாரம், பாரம்பரியமை இவைகளால் திருச்சபை நாளுக்கு நாள் அசுசிப்படுத்துகிறது. சடங்கு சம்பிரதாயத்தால் செய்யப்படும் வழிபாடு சமாதானத்தையோ வாக்கு தத்துவத்தையோ வெற்றியோ கொண்டு வராது. ஏனெனில் அதில் தூய அன்பு இல்லை. ஓசியா சொல்கிறார் 8:14 படி, அக்கால இஸ்ரவேலர் பல்வேறு கட்டிடங்களை கட்டி எழுப்புவதில் நாட்டம் கொண்டார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் தேவனை மறந்து தேவனை என்று பெரிய கட்டிடங்களை கட்டி தேவனிடத்திலிருந்து தங்களை அகற்ற முயன்றார்கள் என்று நாமும் கூட தேவனை ஒதுக்கிவிட்டு பல காரியங்களை செய்ய முனைகிறோம். அநேகர் இதே நிலையிலே நீடித்திருக்கிறார்கள். நாம் யோசேப்பு, ஏனோக்கு போன்றவர்களைப் போல தேவனை உடலாக இருந்தால் நிறைந்திருந்தாலும் குறைந்திருந்தாலும் திருப்தியோடு இருப்போம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் பெரிய காரியங்களை செய்து தேவனுடைய இடத்தை அவற்றிற்கு கொடுக்க நாம் முயல்வோம். நாம் மெய்யான ஆராதனை செய்வதற்காக எண்ணிக்கொண்டு பரலோகத்தின் தேவனை நம்பாதலாக பொய்க்கிரைகளை செய்து வருகிறோம். நம்முடைய செயல்கள், சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள், நிஜ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மெய் தேவனையும் மெய்யான தொழுகை செய்பவரையும் நாம் காணப்பட வேண்டும். நம் சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற மெய்யான பலிபீடங்களாக காணப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? பொய்ப்பிடங்களை கட்டாதபடி தேவனை அறிகிற அறிவில் வளருவோம். நம்மை நடத்துவார். அந்நிய பலியை வெளியேற்றுவோம், அந்நிய அக்கினியை வெளியேற்றுவோம். ஆண்டவருக்கு தூய்மையான பலியாக நம்மளை ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.